சீமான் பத்தி உங்களுக்கு தெரியல, அவரோட அரசியல் அவரோட அரசியல் நல்லதுதான். ஆனா இந்த மாதிரி கேரளால இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் செட் ஆகும். அவ்வளவுதான். சீமானா அவருக்கு அவர் நல்லா பண்ணுவார், ஆனால் அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. அவருக்கு சப்போர்ட் கிடைக்கல. சப்போர்ட் இருந்துச்சுன்னா நல்லா பண்ணுவாங்க. அவங்களும் நல்லா பேசுறாரு. சப்போர்ட் இல்லை அவங்களுக்கு. சப்போர்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த டிவிக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாங்களா கொஞ்சம். ஆனா அந்த சப்போர்ட்கான ஒருத்தன பர்சன் நினைக்கிறீங்களா? ஒருத்தான் பர்சன் தான் அவங்களாம் இல்லை கீழெல்லாம் சொல்ல முடியாது. சான்ஸ் கொடுத்தா அவரும் ஸ்டாலின் சீமான் சொல்லியிருக்கோம். இவங்க 3 பேர்ல யார் நல்லா பண்ணுறாங்க? ஸ்டாலின் இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் இந்த 4 வருஷமா 5 வருஷமா இது என்ன நடக்குதுன்னு. விஜய்க்கும் சீமானுக்கும் சான்ஸ் கிடச்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியும்ல. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு. ரீசனா வந்து அவர் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல அந்த மாதிரி விஷயங்கள் என்ன எனக்கு தெரியல, வந்தால் நல்லா இருக்கும். தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக அரசியல் எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறாங்க. யாருன்னா புதுசாக வந்தால் நல்லா தான் இருக்கும். புதுசாக தான் சீமானு விஜய் தான் புதுசாக இப்போ வெயிட் பண்ணுறாங்க வரதுக்கு. பிஜேபி 3 தான் வர வெயிட் பண்ணுது. 3 பேருக்கு சீமானும் ரொம்ப வருஷமாக இருக்குது, 5 வருஷமாக இருக்காரு. அதனால கேட்குறேன், வந்தால் நல்லாயிருக்கும். தனியாகவே நிற்கிறாரு, தனித்தே நிற்கிறாரு, கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு. அது எப்படி பார்க்குறாரு? அது அவரு தான் கேட்கணும். பெண்களுக்குலாம் நிறையா இப்போ 234 தொகுதி இருக்கு இல்லையா, அதில் பாதிக்கு பாதி பெண்கள் நிறுத்துறாரு. எப்படி பாரு, இப்போ 40 தொகுதி இருக்கு அப்படின்னா 20 தொகுதியில் பெண்கள் 20 தொகுதியில் ஆண்கள் நிறுத்துறாரு. எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல விஷயம். எந்த கட்சியுமே பண்ணல. ஆமாம், யாரும் பண்ணலை. அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. அப்போ லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாரு. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓகே, ஆனால் இந்த மாதிரி எங்கள் விஷயம்லாம் நடக்காது. அதை தவிர்த்து அவர் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அதை தவிர்த்து எப்படி நல்லா தமிழினத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவர், அவ்வளோதான் பெருசாக. ஒரு 3 அரசியல் தலைவர் சொல்கிறேன். அதில் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாலின். ஸ்டாலின் என்ன இப்போ நடப்பில் இருக்கிறவர் தானே, ப்ரெசென்ட்டில் இருக்கிறவர். ப்ரெசென்ட்டில் இருக்கிறவர் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் நம்ம தமிழ்நாடுன்னு தோணுது. அவ்வளோதான். சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமானை பற்றி அதான் தமிழ் இனத்துக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறவர். ஏன் பெருசாக யங்ஸ்டர்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியுது நம்ம தமிழ்நாடோட வேல்யூ, நம்ம செந்தமிழோட வேல்யூ என்னன்னு தெரியறதுனால மேபி சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் என்னடான்னா எப்போவுமே நம்ம இளைய தளபதி. சின்ன வயசுலேருந்தே நம்மள 90s கிட்ஸுக்கெல்லாம் எப்போவுமே ஃபேவரட். அவர் வந்தால் ஒரு மாற்றம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை உள்ள, என்ன எதுன்னு தெரியாது, வந்தால் ஒரு மாற்றம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவர் மேலே. ஓகே, இந்த 3 அரசியல் தலைவர்கள் சொன்னோம்ல, இவங்கள உண்மையிலே ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறதுக்கு யார் தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல தலைவனாக நல்ல இருக்கிறது, தலைவனா மக்களை வழி நடத்துறது, பிரச்சனை வர்றது யார் வரும்? நம்ம சீனியர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ யாருக்குமே அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ அண்ணா நம்ம எம்ஜிஆர் எல்லாம் இருக்கும்போது இல்லை அவங்கள வேணாம். இப்போ விஜய் சீமான் அவரை பற்றி கேட்குறோம். சீமானை பிடிக்குமோ பிடிக்காது? பிடிக்கும். என்ன காரணம் அவர் பிடிக்கும்? அவர் நல்ல ஆக்டர். பார்த்ததில்ல, ஆனால் வீடியோலாம் பார்ப்பேன், நல்லா பண்ணுவார். அரசியலா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறது என்ன ரொம்ப பிடிக்கும்? அவர் அவ்வளோ பார்த்ததில்ல, லைட்டாக தான் பார்த்துருக்கேன், அதனால் எதுவும் தெரியாது. இப்போ சீமான் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காரு, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? சீமான் விஜய்? விஜய் பிடிக்கும். இப்போ அவர் நல்லா எங்களுக்கோசம் சப்போர்ட் பண்ணுறதுனால அவரை பிடிக்கும். ஆனால் விஜய் சீமானன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? 2 பேருமே சொல்லுவேன். 2 பேருமே வேணும். 2 பேரும் கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அவங்க இப்போ விஜய் சீமான் 2 பேர்ல யார் ஒரு நல்ல அரசியல் தலைவராக பார்க்குறீங்க? ஐயோ அப்படிலாம் கேட்டிங்கன்னா விஜய் தான் நாங்கள் சொல்லுவோம். இல்லை, விஜய் இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. அது என்னதான் இருந்தாலும் விஜய் தான். விஜய் விட்டு கொடுக்க மாட்டோம்ல, என்னதான் இருந்தாலும். சரி, தேங்க்யூ.